எந்த ஒரு எல்லை தெரியுமா? ஒரு எல்லை இருக்கிறது, அது வரைக்கும் தான். அந்த எல்லைக்கு அங்கால போக முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்ற இந்த குர்ஆனும் சுன்னாவுக்கும் மாற்றமாக தலைவர் சொன்னா அது அங்கால வைக்கப்பட வேண்டும். இது முதலாவது உள்ளத்தில் எல்லோருடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இரண்டாவது தான் மூதாதையர்கள் சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது இறைவன் வசனத்தை சொல்கிற நேரத்தில் அன்றைக்கு சமுதாயத்தவர்கள் சொன்ன வார்த்தைகள், எங்களுடைய மூதாதையர்கள் எதில் இருக்க கண்டோமோ அதைத்தான் பின்பற்றும் என்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவுக்கான ஆபாவுஹும் லா யஅகிலூன ஷைஅன் வலாஹும் யஹ்ததூன். உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் எதையும் அறியாமல் நேர்வழி என்னவென்று தெரியாமல் செய்திருந்தாலும் அதையும் பின்பற்றுவீங்களா? அப்படி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப உண்மையில் இன்னைக்கு நம்ம அறிஞர்கள் என்ற ஒரு பட்டியலை வச்சா இதெல்லாம் நம்ம கலைஞ்சிடுவோம். இப்ப சிலாக்க சொல்றேன், சரி அறிஞர்கள்லாம் விடுவோம், இன்னைக்கு உள்ள நவீன அறிஞர்லாம் விடுவோம். சவுதியில முஃப்திகள், இலங்கை நாட்டுடைய முஃப்திகள், அல்லது எங்க உள்ள பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் விடுவோம். இந்த முஃப்திகள்லாம் விட்டுட்டா மூதாதையர்கள் முன்னோர்கள் அவங்க செஞ்ச என்ன? அவங்க என்ன இதைத்தான் செஞ்சுட்டு வந்தாங்க. 200 வருடமா 300 வருடமாக ஒற்றுமையாகத்தானே வாழ்ந்தாங்க. நீங்க இப்ப சொல்ல போய்தான் இவ்வளவு குழப்பம் அப்படின்றாங்களா இல்லையா? உண்மையில் அந்த ஒற்றுமை என்ற கோஷம் எப்படி புரியப்பட்டிருக்கிறது என்பதற்கு தெளிவான சான்றுகள் இன்னைக்கு அதிகமான இதைத்தான் முன்வைப்பாங்க. அப்ப எங்களுடைய அப்பம் பாட்டமாக சொன்னது, எங்களுடைய ஆலிம்கள் லப்பைமார்கள் முன்னோர்கள் சொன்னது, இப்படியான ஒரு கருத்தை வைப்பாங்க. அன்புலம் கொண்டவர்களே, ஒற்றுமை என்பது இன்னைக்கு அதிகமானவர்கள் ஒற்றுமைக்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கு என்ன தெரியுமா? நம்ம இப்ப இதை பத்தி சொல்றோம், சொன்னா கொஞ்சம் சலசலப்பு வரும். ஏன்னா அதிகம் ஆரம்பமா இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்கு இது ஒரு பாரமா இருக்கலாம். இதை சொல்லுவ நேரத்தில் ஒரு பாரமா தான் இருக்கும். இப்ப வருகிற நேரத்தில் மிச்சம் ஒரு கஷ்டம் ஏற்றுக்கொள்றது. ஏனென்றா இதை சொல்லுகிற பொழுது மனசுக்கு என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படி ஒரு நிலை கூட வரலாம். ஆனால் உண்மை அதுதான் சகோதரர்களே, அந்த நிலை இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் எதை சிந்திக்கிறார்கள் என்றால், இதை பேசாம இருந்தா நல்லமே ஒரு கருத்து வரும். இந்த பயம் முடிஞ்சு சரி வரலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்கடா, இதை சுன்னத்தால பிரிஞ்சு வைத்தாங்களே, இதை சொன்னத்தால பிரிஞ்சு வைத்தாங்களே சொல்லுவாங்களா இல்லையா? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு அழகான ஒரு உதாரணம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போனா அங்க போன முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க, பார்ல குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. பார்ல குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம போய் சொன்னா என்ன நடக்கும்? அவன் நல்லா தண்ணியை போட்டு கொண்டிருக்கான், முஸ்லீம் தான், நம்மள நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான். அட ஏன்னா இப்படி குடிக்கிறான், அநியாயம் போறியே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு வேலையை செய்யறியே என்று சொன்னா உண்ட வேலையை பாருப்பா, போத்தல் சரி முகத்துக்கு வரும். இப்ப இந்த இடத்துல குழப்பம் வருமா இல்லையா? இவனை போய் நம்ம தடுக்க போனா எனக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும். அப்ப குழப்பம் வர என்ன செய்வோம்? குழப்பம் வராம இருக்கணும்டா அது தடுக்காம இருக்கும். தடுக்காம இருந்தா குழப்பமே இல்லை. இப்படி ஒரு கொள்கை அதிகமானவர்கள் இதுதான் ஒற்றுமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்னதான் மக்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க செய்யறதெல்லாம் செய்யட்டும், ஹராத்து செய்யட்டும், மார்க்கத்துக்கு முரணாக எல்லாத்தையும் செய்யட்டும், நம்ம தடுக்க போக கூடாது. தடுத்தா அந்த சமூகம் பிளவுபட்டு விடும். சமூகம் பிளவுபட்டால் சமுதாயத்தில் சமூகம் பிளவுபடுவது அது மிக ஃபர்லை உடைக்கிற ஒரு காரியம். எப்படி சொல்றாங்க? ஒரு சமூகம் அப்படி பிளவுபட்டு போறது, அந்த ஒன்றுபடுறது ஃபர்லாம், அதை உடைச்சா நம்ம ஃபர்லை உடைச்சிட்டோம். மத்த இந்த மார்க்கத்தை சொல்றதெல்லாம் இதெல்லாம் சுன்னத்து, இப்படி எல்லாம் அவங்க சொல்றது இது சுன்னத்து. ஒரு வரை விளக்கணம் வைத்திருக்கிறார். சமுதாயத்தில் உள்ள இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஆரம்பத்தை கலட்டினீங்கன்னா இது வராது. நீங்க ஆரம்பம் நான் சொன்னேனே, இந்த மாதிரி அறிஞர்கள் தலைவர் இவங்க போட்ட பேசிக் இது. இந்த பேசிக்ல நின்றா, இந்த பவுண்டேஷன்ல நின்றா உங்களுக்கு என்னத்தை நான் கரைச்சி ஊத்தினால் இறங்காது. ஏன்? நீங்க நிக்கிற அதுலதான் அப்படி ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிப்பாங்க? சமுதாயம் ஒற்றுமையா இருப்பது பருது, அதை இதை போய் சுண்ணத்தால நீ சுண்ணத்தால உடைஞ்சு சிதறி போனா பருது வேணுமா சுண்ணத்து வேணுமா? சுண்ணத்தை விட பருதான முக்கியத்துவம். அப்ப சமுதாயம் ஒன்றா இருக்கணும், அவன் என்னத்தை செஞ்சாலும் விடுங்க, இப்படி சொல்றாங்க இல்லையா? இது யார் சொன்னது? இந்த தத்துவத்தை யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை முழுமையா படிங்க, எல்லா நபிமாருடைய வரலாறை எடுத்து படிங்க. சத்தியத்தை சொல்கின்ற நேரமெல்லாம் ஒரு சமுதாயம் அந்த நபிமார்களை எதிர்த்து கொண்டுதான் இருந்தது. சத்தியமும் இருக்கும், பாத்திலும் இருக்கும். சத்தியமும் அசத்தியமும் இருந்து கொண்டுதான் உலகத்திலே சத்திய கொள்கை நிலைநாட்டப்பட்டது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நபிமார வரலாறு படிச்சு பாருங்க. யா கௌமி யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, எல்லாரும் அப்படித்தான் கேட்பாங்க. எல்லா நபிமார்களை கொன்றவர்கள், ஒரே நேரத்தில் 3 நபிமார்களை கொன்ற சமுதாயம், இப்படி எல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்கள்.
பல லட்சக்கணக்கான நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். சத்தியத்துக்கு எதிராக ஒரு சமுதாயம் பாத்தில்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கவில்லை. இன்னி தாவுத்து கௌமி லைலன் வனஹாரன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, 950 வருட கால பிரச்சார பணியை செய்தவர். அவர் வயசு வேற, 950 அவர் வயசு இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது 950 விட அதிகம். வயசு சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய பிரச்சார பணி மாத்திரம் 950 வருடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொன்னார்? இரவும் பகலும் நான் மக்களை அழைத்தேன். தாவுத்து கௌமி லைலன் வனஹார் ஃபலம் அஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. எவ்வளவுதான் மக்களை அழைத்தாலும் அவர்கள் என்னை விட்டு விரண்டோடுகிறார்கள். வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு மீளுங்கப்பா என்று சொன்னா அஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஷவு தியாபஹும் வ அஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. பெருமையோடும் கர்வத்தோடும் காதுகளிலே கைகளை வைத்துக்கொண்டு விரல்களால் காதுகளை அடைத்துக் கொண்டு தன்னுடைய பிடவைகளால் முகத்தை மறைத்துக் கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அளவு எப்படி இருக்கு அந்த பிரச்சாரம்? சமுதாயம் பிளவுபடும் என்றிருந்தா, சமுதாய ஒற்றுமை வேணுமாக இருந்தால் எல்லோரும் ஒற்றுமை கோஷம் எழுப்ப வேண்டும். சமுதாயத்தில் ஒற்றுமை, அதாவது ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நபிமார்கள் பிரச்சார பணியை செய்யவே முடியாது. ஆனால் இஸ்லாத்துடைய ஆணிவேரை பிரச்சாரம் தான் சகோதரர்களே. இஸ்லாத்துடைய ஆணிவேர் பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் தெளிவான முறையில் சொல்லப்பட வேண்டும். சமுதாயத்தில் ஒன்றை தடுக்க போனத்தில் பிளவு நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்படும். சொல்லுகின்ற வரைக்கும் தான் அந்த சமுதாயம் அறியாமல் இருக்கும். எப்பொழுது உண்மையை சொல்றீங்களோ அதற்கு பின்னால் ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள். இவ்வளவு கூட்டம் உருவாகிச்சு இந்த நாட்டில. எத்தனை, அதாவது 48ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை வரலாற்றில் குர்ஆனையும் சுன்னாவையும் ஒவ்வொருவரும் கையில் ஏந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னந்தனியாக நின்று ஒரு மனிதர் இலங்கை நாட்டிலே கடுமையான ஒரு முயற்சி செய்தார். அதனால்தான் அன்றைக்கு எல்லாரும் சொன்னார்கள், அவர் பேர் அப்துல் ஹமீத் பக்ரி என்று சொல்லக்கூடியவர். அவர் தர்வேஸ் சொல்லுவார், தர்வேஸ் ஹாஜியார். ஆனால் இன்னைக்கு அவர் நிலை என்ன தெரியுமா? எல்லோரும் அன்றைக்கு சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் தர்வேஸ் பாட்டிகள். சொன்னார்களா இல்லையா? எவ்வளவு தன்னந்தனியாக. ஏன் அவர் மனிதரை நான் சொல்றேன் என்றால், ஒரு மனிதர் இந்த பிரச்சாரத்தை செய்கின்ற நேரத்தில் பல எதிர்ப்புகளை ஒவ்வொருவரும் சந்திக்கத்தான் வேண்டும். இலங்கை நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும், எங்கு போனாலும் இஸ்லாமிய பிரச்சாரம் தெளிவாக சொல்லப்பட்டால் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆகவேதான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் ஒன்றுபட வேண்டியவர்கள் எதில் ஒன்றுபட வேண்டும் என்றால் வெறுமனே கருத்தொற்றுமை, நம்ம எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதல்ல ஒற்றுமை. அது உலகத்திலே தேவையான ஒன்றுதான். நம்ம எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு அவன் சகோதரனாக இருக்க வேண்டும். சகோதரன் நாம் எப்படி இருப்போம்? லா யظلمஹு, அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. வலா யஹ்துலுஹு, அவனுக்கு எந்த விதமான மோசடியும் செய்யக்கூடாது. வலா யஹ்கிருஹு, அவனை நாம் வெறுக்க கூடாது. முஸ்லிமோடு அப்படி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு இறை விசுவாசி இன்னொரு இறை விசுவாசிக்கு ஒரு கட்டடத்தை போன்று அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கணும் ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், ஒரு கட்டடம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிணைக்கப்பட்டதாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. ஒரு உண்மையான இறை விசுவாசிகள் முஸ்லிம்கள் இப்படி இருப்பார்கள். எந்த பவுண்டேஷனாக இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த பவுண்டேஷனில், எந்த கிரவுண்டில் இவர்கள் இப்படி மாறுவார்கள் என்றால் இந்த குர்ஆன் சுன்னா என்ற பேசிக், இந்த பவுண்டேஷனில் உருவாக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக பாதுஹும் பாதா, அவர்களுக்கு மத்தியில் ஒரு இறுக்கத்தன்மை இருக்கும். அவர்களுக்கு மத்தியில் குரோதம் இருக்காது. அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் அநியாயம் செய்ய வேண்டும் எண்ணம் இருக்காது. அவர்களுக்கு மத்தியில் வெறுப்பு இருக்காது. சஹாபாக்களை பாருங்க, எவ்வளவுதான் பிரச்சனைப்படுவாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடுமையாக பேசிட்டாங்க, கடுமையாக ஏசிட்டாங்க. எவ்வளவு கவலை பாருங்க அந்த சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் போய் உட்கார்ந்து உண்ணாங்க. எங்க ரெண்டு பேருக்கு வாய்த்தக்கம் ஏற்பட்டுன்னு சொல்லி முறையிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் மன்னிப்பு கேட்கணும் என்று நினைத்து வீட்டுக்கு போனாங்க. அபூபக்கர் வீட்டுல இல்ல. ரெண்டு பேரும் தவறு செஞ்சிட்டு அவர்கள் ரெண்டு பேருக்கு உணர்றாங்க, நம்ம பேசினது தவறு உணர்ந்தாங்க. உடனே உணர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சபையில போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உட்கார்றாரு அபூபக்கர். பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் வராங்க, வந்து முறைப்பாடு செய்யறாங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவர் யார் தெரியுமா? ஆரம்பத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர். நான் மேராஜ் போகின்ற நேரத்தில் என்னை உண்மைப்படுத்திய மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பத்தி சிறப்பெல்லாம் சொல்லி
உமர் ரலியல்லாஹு அவங்களை அப்படியே செய்றாங்க. அவருடைய உள்ளத்துக்கு அந்த கோபம் இருந்த அந்த நிலையெல்லாம் மாற்றி அவரை பற்றியுள்ள மேன்மையை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. வரலாறை பார்க்கிறோம். இதெல்லாம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு மத்தியில் ஒரு சுமூகம் தான், மிக பெரிய ஒரு குரோதம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒருவர் அடிக்கடி குடிச்சிட்டே போவார், பாவம் செய்கிற ஒருவர். இந்த குடிக்கிறது அதாவது இந்த சாராயம் மது போதை பாவிக்கிறது அன்றைக்கு இஸ்லாத்து தடுக்கப்பட்ட நேரத்தில் இவர் குடிப்பார். குடிச்சிட்டு வந்தா அடிக்கடி இவருக்கு வேலை என்ன, குடிச்சிட்டு வர்றது, ஹத்த பெறுறது, அங்கே அவருக்கு கசையடி கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு நாள் இவர் வாரார். அவருக்கு அடிக்கப்படுற சஹாபாக்கள் இவருக்கு என்ன வேலை, அஹ்ஸாக் அல்லாஹ், இவர் அல்லாஹ் கேவலப்படுத்தும், இவர் என்ன இப்படி செஞ்சிட்டார் என்று கடுமையாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை தெரியுமா, நீங்கள் இவரை அப்படி செய்யாதீங்க, அப்படி அவரை சொல்லி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி ஷைத்தானுக்கு நீங்க உதவி செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை கடுமையான வார்த்தை. இவங்க சொன்னது ஒரு பாவத்தை செஞ்சதற்காக வேண்டித்தான் கடுமையாக கடிந்து பேசினாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த வார்த்தையை கொண்டு ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள். இவர் யார் தெரியுமா, அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிக்கக்கூடிய மனிதர் என்றார். அல்லாஹ்வையும் தூதரை நேசிக்கின்ற மனிதர். அதனாலதான் இவர் வாராரு, தவறு உணர்ந்து வாரார். தவறு செஞ்சாலும் அதை உணர்ந்து வந்தார். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பாவத்துடைய செயல் இருந்தாலும் அல்லது தனக்கு மத்தியில் ஒரு குரோதம் இருந்தாலும் உடனே அதற்கு பரிகாரம் பெறப்பட வேண்டும். அதற்கான பரிகாரம் இஸ்லாத்துடைய அந்த கிரவுண்டில் நின்று பேணப்பட வேண்டும் என்றுதான் எல்லோருடைய சிந்தனையும் இருந்தது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அழகிய ஒரு வரலாறு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததன் பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர் வாரா ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கர் ஆட்சியில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால அபூபக்கர் ஆட்சி காலத்தில் ஃபாத்திமா வாரா வந்து அவங்களோட சேர்ந்து, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு வாராங்க. வந்து அபூபக்கர் சொல்றாங்க, ஃபாத்திமா கேட்கிறா, என்னுடைய தந்தைக்கு இந்த ஹைபர் ஃபதக்கள் எல்லாம் கிடைச்ச பொருட்கள் இருக்குது, காணிகள் இருக்குது, சொத்துக்கள், அதுல இருந்து எங்களுக்கு அனந்தரமாக ஏதாவது தர வேண்டும், அவைகள்லாம் எங்களுக்கு தர வேண்டும் கேட்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியில அபூபக்கர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா, லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி, என்னுடைய குடும்பத்தை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உள்ளத்தில் மிக விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா நூரிஸ் மா தரக்னா சதகா, நாங்கள் மரணித்தால் எங்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக வர முடியாது, நாங்கள் விட்டு வைத்த விதைகள் எல்லாம் தர்மம் என்று சொன்னார்கள், அவைகள் எல்லாம் இந்த பைத்துல் மாலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், அதனால் நான் தரமாட்டேன் என்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே இந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு மகளிடத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை. உண்மையில் நியாயமாக பார்த்தால் அவர்களுக்கு பைத்துல் மாலில் இருந்து கொடுக்கப்பட்டாலும் தவறில்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்குள்ள ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹுக்கும், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் அபூபக்கர் அவர்கள் முன்னிலை நிற்கிறார்கள். இப்ப என்ன நடக்குது தெரியுமா, அந்த செய்தியில வருகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் பேசல அப்படின்னு அந்த செய்தியில் வரும். ஆனால் பேசினார்கள். அந்த இறுதி கட்டத்தில் அந்த நேரத்தில் அந்த அறிவிப்பாளர் அந்த செய்தியை சூழ்நிலத்தில் பேசவில்லைன்னு சொல்றாரு. இறுதி வரைக்கும் பேசாம தான் இருக்கிறாங்க. சக்கராத்துடைய நேரம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மரணத்துடைய அந்த நேரத்தில் இருக்கிற நேரம், அபூபக்கர் வாராங்க. எந்த பகையும் இல்லை அவங்களுக்கு மத்தியில, எந்த விதமான பகையும் இல்லை. இந்த சுன்னா அவர்களுக்கு மத்தியில் இருந்த அடிப்படை என்ன, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸை இதை நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த நேரத்தில் வந்து கேட்கிறாங்க, ஃபாத்திமா இடத்துல உள்ளுக்கு வரவா சலாம் சொல்லி கேட்கிறாங்க. ஃபாத்திமா வாங்க என்றான். குரோதம் இருந்தா சொல்லிப்பாங்களா? அபூபக்கர் அவங்களோட கோபம் என்று இருந்தால், அந்த குரோத நிலை இருந்திருந்தால் உள்ளுக்கு அனுமதிச்சிருப்பாங்களா? அப்படி இருக்கல்ல. அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த உண்மையான நிலை என்னவென்றால், அவர்கள் இந்த குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் தனக்கு மத்தியில் என்ன ஒரு பிளவு வந்தாலும் அதை கிரவுண்டாக வைத்து அதுதான் பேசிக்காக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் செயல்பட்டதினால் அவர்களிடத்தில் என்ன பிளவு வந்தாலும் அந்த பிளவுக்கு தீர்வாக குர்ஆனும் ஹதீஸும் இருந்ததை பார்க்கிறோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால்,
அது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான். அந்த நேசம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதுத்துவ செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு சொன்னாரோ அதை பின்பற்ற வேண்டும், வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தில் தான் அவர்களுடைய அந்த நேசம் இருந்ததை பார்க்கிறோம். வெறுமனே வெளி தோற்றத்தில் நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய நம்முடைய தலைவருடைய மகள் தானே, அவர்களுக்கு நம்ம இதை கொடுத்தால் அவருடைய மனம் ஆறிப்போமே என்ற திருப்தி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நம்ம இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு தலைவரை திருப்திப்படுத்துறதுக்கு மார்க்கத்துடைய கடமைகளை அப்படியே பால்படுத்துகின்றவர்கள். ஆகவேதான் எதில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதில் தெளிவான ஒரு அடிப்படை புரிந்துணர்வு எல்லோரிடத்திலும் வர வேண்டும். உலகத்தில் செய்யப்படுகின்ற புரிந்துணர்வுகளை எல்லாம் விட உலகத்தில் ஒரு கொள்கையை ஒரு வழிகாட்டுதலுக்காக செய்யப்படுகின்ற அந்த ஆலோசனைகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த அசௌகரியங்களை எல்லாம் விட எல்லோரும் ஒரு கொள்கையில் ஒன்று சேருவதாக இருந்தால் இது குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த பேசிக் தான், அந்த அடிப்படையில் தான் எல்லோரும் சேர வேண்டும். ஆகவேதான் மூதாதையர்கள் என்ற அடிப்படையில் மூதாதையர்களை நீங்கள் பின்பற்றினாலும் அதுவும் உங்களை வழிகட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப முதலாவது தலைவர் என்றதான் உள்ளத்துல கலைஞ்சிட்டோம்டா, இப்ப உட்கார்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கலாம். இது ரெண்டும் தான் பின்பற்றப்பட வேண்டும். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும். உங்களுக்கு சொன்ன மூதாதையர்கள் என்றா மதுஹப் எல்லாம் போயிடும், ஓடிடும். மதுஹப் எல்லாம் நிக்காது. மூதாதையர்கள், எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள், எங்களுடைய அறிஞர்கள், நாதாக்கள் எல்லாம் போயிடும். பேசிக் நிக்கும் இங்கதான். எப்படி அல்லாஹ் சொல்றானோ, நீங்கள் இந்த இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் சொல்லும் நேரத்தில் நாங்கள் எல்லாம் மூதாதையை பின்பற்றுவோம் சொன்னாங்களோ இது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி இருக்க வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது மூணாவது அடிப்படை யா ஜிபால், அதாவது யா தாவூது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே உங்களை ஒரு பிரதிநிதியாக நாங்கள் ஆக்கினோம், உங்களை ஒரு ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு தலைவராக, ஒரு ஹலீஃபாவாக நாங்கள் ஆக்கினோம். ஃபஹ்கும் பைனன் நாஸ், நீங்கள் அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி தீர்ப்பு வழங்கணும் தெரியுமா? சரியான முறையில் இறைவனுடைய வகையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டும். வலா தத்தபிஉல் ஹவா, அல்லாஹ் எப்படி சொல்றான்? மனோ இச்சையை பின்பற்றி தீர்ப்பு வழங்காதீர்கள். இன்னைக்கு எப்படி தீர்ப்பு வழங்குறோம்? நமக்கு எது சரிபடுதோ உடனே தீர்ப்பு தான். குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் போர்வையில் இன்னைக்கு எல்லோரும் தனக்கு படுகின்ற, தன்னுடைய சிந்தனைக்கு அகப்படுகின்ற, நம்ம ஆய்வு செய்கிறோம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் சில செய்தி அப்படி விட்டு விடுவாங்க. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு இடத்திலும் இது தெளிவு இருக்க வேண்டும். மனோ இச்சையை பின்பற்றி மனோ இச்சையின் பிரகாரம் ஒரு விடயத்தை யாரும் அவிழ்த்து விடக்கூடாது. மனோ இச்சையை பின்பற்றினா அவரும் போயாச்சு. இப்ப ஒவ்வொருத்தரும் சிந்திப்பாருங்க, நான் பின்பற்றுகின்ற கொள்கை மனோ இச்சையின் அடிப்படையில் உள்ளதா, அறிஞரை பின்பற்றுகின்ற அடிப்படையில் உள்ளதா, மூதாதையர்களை பின்பற்றுகின்ற அடிப்படையில் உள்ளதா? இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் கலைந்தா டோட்டலா வந்து நிற்கும் குர்ஆன் ஹதீஸ் தான். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன பதில், அதாவது நீங்க ஹவாவை பின்பற்ற கூடாது, மனோ இச்சையை பின்பற்றாதீங்க. ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடும். மனோ இச்சையை பின்பற்றினா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், இன்னல்லதீன யுதில்லூன அன் சபீலில்லாஹ் லஹும் அஸாபுன் ஷதீத். யாரெல்லாம் மனோ இச்சையை பின்பற்றி அல்லாஹ்வை விட்டும் இறைவனுடைய பாதை விட்டு வழிகட்டு போய்விட்டார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் இந்த விடயத்தில் மிக தெளிவு இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நம்மளுக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப எதுல நம்ம பிரச்சனை? இந்த பேசிக்ல எல்லாருக்கும் கிளியர் இருக்குது. அதிகமான சகோதரர்களுக்கு குர்ஆனை பின்பற்றணும், சுன்னாவை பின்பற்ற வேண்டும், மூதாதையர்களை பின்பற்றக்கூடாது, அறிஞர்களை பின்பற்றக்கூடாது என்பதில் எல்லோருக்கும் தெளிவு இருக்கிறது. ஆனால் எதுல பிரச்சனை தெரியுமா? எதுல ஒற்றுமைப்படுகிறார்கள் இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, சில மஸ்ஸலாக்கள் தங்களுக்கு மத்தியிலே இஜ்திஹாத் என்று செய்யப்படுகின்ற சில ஆய்வுகள் அடிப்படையில் இவைகளை பிரிவாக்கியதனால் இன்னைக்கு சமுதாயத்திலே பல பிரிவுகள் உருவாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா ஹக்கமல் ஹாக்கிமு ஃபஜ்தஹத, ஒரு அறிஞர், ஒரு தீர்ப்பு கொடுக்கின்றவர்கள், ஒரு தீர்ப்பு வழங்குகின்றவர், அவர் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். எப்படி தெரியுமா? ஃபஜ்தஹத, ஆய்வு செய்து அது போன்ற எல்லாம் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார். இப்படி செய்து ஃபஅஸாப, அது சரியாக இருந்தால், அவர் ஆய்வின் அடிப்படையில் அவர் முன்வைக்கிற கருத்து சரியாக இருந்தால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி என்றார்கள். அதே நேரத்தில் அவர் செய்கிற அந்த ஆய்வு அஹ்தா, அதிலே பிழையாக இருக்குமாக இருந்தால் ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 கூலி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
இந்த ஹதீஸ் எதில் எடுக்கும் தெரியுமா? எதெல்லாம் தீர்க்கமாக தெளிவாக இருக்கிறதோ அதுல போயிட்டு இஜ்திஹாத் செய்யக்கூடாது. எதுல நமக்கு தீர்வு தெளிவாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் போய் செய்யக்கூடாது, அதுல போய் இஜ்திஹாத் செய்யக்கூடாது. இப்ப உதாரணமாக ஹலால் ஹராம் தெளிவு எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் ஹலாலை பற்றியும் ஹராத்தை பற்றியும் தெளிவு இருக்கிறது. செத்தவை சாப்பிடக்கூடாது என்றா இதுல இஜ்திஹாத் வருமா? தெளிவா தெரியுது. ஒன்று செத்துட்டா அது நம்ம சாப்பிடக்கூடாது, செத்தவைகள் ஹராம், அறுத்து பலியிட்டவைகள் தான் நமக்கு உண்ணுவதற்கு தகுந்ததுன்னு தெரிகிறது. இப்படி செத்தவைகள், தாமாக செத்தவைகளை உண்ணக்கூடாது, இது ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல யாரும் இஜ்திஹாத் செய்ய மாட்டாங்க. எதுல இஜ்திஹாத் செய்வாங்க? ஒரு ஹதீஸ் வரும், அந்த ஹதீஸில் ஒருவர் பலைனம் என்பார், ஒருவர் சஹீஹ் என்பார். இப்ப பிரச்சனை வரும், இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா, இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அல்லது ஒரு ஹதீஸில் ஒரு அறிவிப்பாளரை பற்றி ஒரு விமர்சனம் வரும், அந்த விமர்சனம் சரியா பிழையா? அல்லது ஒரு ஹதீஸில் தெளிவில்லாத ஒரு கருத்தை, அதில் உள்ள மத்தனுடைய விளக்கம் தெளிவில்லாம இருக்கும், அந்த ஹதீஸுடைய அந்த அடிப்படைகள் தெரியாம இருக்கும், அதிலே முரம்பட்டு இந்த ஹதீஸ் இதைத்தான் சொல்லுகிறது, இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று ரெண்டு சாரார் வருவார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரிவு இது பிரிவே அல்ல. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்னவென்றால், இந்த மாதிரி சில ஹதீஸுகளை பிரிவாக பார்த்ததனால் இன்னைக்கு ஒவ்வொரு கோஷ்டியினரும் நாங்கள் தான் சரியானவர்கள், நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறோம், எல்லோரும் பாத்தில் இருக்கிறார்கள் சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். எதில் ஒற்றுமைப்பட வேண்டிய சமுதாயம் எந்த அடிப்படையை வைத்து ஒற்றுமைப்பட வேண்டுமோ அந்த அடிப்படைகளுக்கு அப்பால் இருந்து சிந்திப்பதனால் ஏற்பட்ட விளைவு இந்த பினிஅமதிஹி இஹ்வானான் அல்லாஹ் சொன்னானே, நீங்க எல்லாம் ஒரு கட்டத்திலே உங்களுக்கு மத்தியில் பகைவர்களோடும் விரோதமாக இருந்தீங்களே, இப்ப அல்லாஹ் இந்த கொள்கை மூலம் உங்களை சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறான்னு சொல்கிறானே, அந்த சகோதரத்துவத்தை இன்றைக்கு இழந்து அதிகமானவர்கள் பல ஊர்களில் இப்படி ஒவ்வொருவரும் பல பிரிவுகளாக, இவர் அவரோடு சலாம் சொல்வதில்லை, அவர் இவரோடு சலாம் சொல்வதில்லை, அவரை கண்டா இவருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி பார்க்கிறோம். நிறைய பேர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் சொல்கின்றவர்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்றால் உண்மையில் ஒற்றுமைப்படுதல், எதில் ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த அடிப்படை சரியான முறையில் புரிந்து கொள்ளப்படாதனால் நம்மளுக்கு மத்தியில் இவ்வாறான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஆனால் அறிஞர்கள் அப்படி யாரும் இருக்கவில்லை. ஒருவர் ஒரு ஆய்வில் ஒரு பிழை விட்டால் அந்த ஆய்வை இவர் வழிகேடர் என்று சொல்லவில்லை. நம்மளுக்கு தெரியும், தற்கால அறிஞர்கள் மரணித்து போனார்கள். இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும், ஹதீஸ் துறையிலே மிக பாண்டித்யம் பெற்றவர். ஒரு ஹதீஸை அவர் லைஃப் என்று சொன்னால் அதை சஹியாக்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு அறிஞர்கள் எல்லாம் அவர் ஒரு ஹதீஸை லைஃப் ஆக்கினால் சஹியாக்க முடியாதுன்னு சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆய்விலே ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதர் இந்த அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பின்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், தற்கால அறிஞர், அவரும் மரணித்து விட்டார். அவரும் சவுதியில் இருந்தவர். அவரும் என்ன செய்கிறார்? அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். என்ன? அவரத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில். அதாவது இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த விரல் ஆட்டுகின்ற விஷயமாக கேட்கிறார்கள். அதாவது இவர் சஹீஹ் என்று சொல்கிறாரே, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர் பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன வார்த்தை தெரியுமா? அவரை போன்ற உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அறிஞரை நான் காணவில்லை, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அது அவருடைய ஆய்வு. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்? அசைக்கணும் சொல்கிறார், என்னுடைய ஆய்வில் நீட்ட வேண்டும் என்கிறார். இதை நான் சொன்னதால உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், எது சரி அப்படி ஒரு பிரச்சனை வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க தூக்குறீங்களே, அது பிழை. எங்க வரோம்னு தெரியுமா? அடிப்படை இன்னைக்கு அதிகமான அத்தையாத்து ஓய்டும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தூக்குறது, இதற்கு அடிப்படையே இல்லை. இப்ப தீர்வு எது? அத்தையாத்துக்கு வந்த உடனே விரல நீட்டும் அல்லது அசைக்கணும், இதுதான் பிரச்சனையா? இது பிரச்சனையாக இருந்தால் இதற்கு 2 குரூப் தேவையா? இதனால் 2 குரூப் பிரிய வேணுமா? இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட வேண்டும். இது உங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அல்லாஹ் மறுமை என்ன கேட்க போறான் தெரியுமா? நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எப்படி பின்பற்றினீர்கள்? இதில் 2 கருத்து இருந்தது. யா அல்லாஹ், என்னுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் நான் இதை சரி என்று கண்டு செய்தேன். அல்லாஹ் அவர் குற்றம் முடிக்க போறல. இன்னைக்கு என்னல உடனே வழிகேடர் ஃபத்வா கொடுக்காங்க இல்லையா? ஆனால் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர் அந்த ஃபத்வாவை கொடுத்ததற்கு அவர் இதை வைத்து தான் கேட்கிறார். இமாம் அல்பானி அவர்கள் இப்படி சொல்கிறார்களே, நீங்கள் நீட்ட வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அழகிய பதில். அவர் சொன்னார், அவருக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அவர் மிகப்பெரிய அறிஞர், அவர் ஆய்வில் அது அப்படித்தான், என்னுடைய ஆய்வில் எனக்கு இதுதான் சரியாக படுகிறேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் ஒற்றுமைப்பட வேண்டிய சமுதாயம்
இந்த இஜ்திஹாதுடைய விஷயங்களில் பல கூறுகளாக பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் பேசிக்கில் அகீதாவில் முரண்பாடு நமக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் கத் ஆயிஸ ஃபீ ஜஸீரத்தி ஹாதிஹி, அதாவது இந்த தீபகற்பத்திலே ஷைத்தான் வந்து அவன் வணங்கப்படுவதை, ஐயபுதஹுல் முஸல்லூன், தொழுகையாளிகள் எல்லாம் அவன் வணங்கப்படுவதை ஷைத்தான் அச்சம் தீண்டு இருக்கிறான். யாரும் ஷைத்தானுக்கு வழிபட மாட்டார்கள். ஷைத்தானை நம்பி கலந்துட்டான். ஏன்? ஷிர்க் கிடையாது, பித்ஆக்கள் கிடையாது. ஆனா உங்களுக்கு மத்தியில் வலாக்கின் ஃபி தஹ்ரீஷ் பைனக், உங்களுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவான். அதனால் நீ அவனுக்கு வழிபடுவீங்க. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் நம்மிடத்தில் ஒரு தெளிவான ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்றுபடுகின்ற அந்த அம்சங்களில் எதில் ஒன்றுபட வேண்டும் என்று வந்தால் அந்த அடிப்படைகளை சரியாக எடுக்க வேண்டும். நம்மளுடைய அறிஞர்கள் யாராக இருக்கலாம், இப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர் நம்மளுக்கு வழங்கலாம், நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளராக கூட இருக்கலாம். அந்த ஆய்வாளர் சில நேரங்களில் சறுக்குவார். அதுதான் சிந்தனைக்கு வரும். எப்படி வரும்னு தெரியுமா? நம்ம பின்பற்றுகின்ற அறிஞர் நல்லவர் என்று நாம் இவ்வளவு நாளும் நினைத்திருப்போம். அந்த அறிஞர் சில நேரங்களில் தடுமாறுவார். மனிதன் என்ற அடிப்படையில் அவர் கூட பிழை விடலாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபருப்ப முபல்லகின் ஃபல்யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு எத்தி வைங்க. பல்லிகு அன்னி வலோ ஆயா, என்னை தொட்டும் எதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ அதை போய் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மக்களுக்கு கொண்டு எத்தி வைங்க. அதை எத்தி வைக்கின்ற நேரத்தில் இந்த சபையில வராதவங்க எல்லாம் எப்படி விளங்குவாங்க தெரியுமா? ருப்ப முபல்லகின் அவ் ஆ மின் சாமியின், எட்டி வைக்கப்படுகின்ற அந்த சிலர்கள், நீங்க யாருக்கு கொண்டு எட்டி வைக்கிறீங்களோ அந்த சிலர்கள் அவ் ஆ மின் சாமியா, உங்களை விட தெளிவாக விளங்குகின்றவர்களாக இருப்பார்கள், உங்களை விட தெளிவான விளக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ருப்ப ஹாமிலி ஃபகீஹின் இலா மன் ஹுவ அஃப்கஹு மின்ஹு, அந்த அறிவை சுமந்து வருகின்ற, அந்த அறிவை பெற வேண்டும் என்ற அந்த சுமந்து செல்கின்ற அந்த சிலர்கள் உங்களை விட அவர்கள் மிக தெளிவுள்ளவர்களாக, நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி என்ன விளக்கம்? நம்ம அண்டை ஒரு ஹதீஸ சஹாபாக்கள் கொண்டு வந்து முன் வச்சா அந்த ஹதீஸை எடுத்து பின்பற்றுகின்ற நேரத்தில், அதை அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஆரம்பத்தில் ஹதீஸ்களை பற்றி அறிவே இல்லை. இன்றைக்கு யாரும் சொல்ல முடியுமா? எத்தனை சாஃப்ட்வேர்கள், எத்தனை ஹதீஸுகள் ஆங்கிலத்திலும் தமிழ்கள் எல்லாம் வந்து விட்டது. ஒரு காலத்தில் ஒரு ஹதீஸ் தொகுப்பை எடுப்பதனால் மிகப்பெரிய கஷ்டம். அவர்களுக்கு கிடைத்த அந்த ஹதீஸ் தொகுப்பை வைத்துதான் மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் சொன்னார்கள். சிலர்கள் மறைத்தார்கள், அது வேறு விடயம். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த அந்த அடிப்படையில் தான் பல அறிஞர்களுடைய தீர்ப்பு வழங்கினார்கள். பிற்பட்ட காலத்தில் அந்த ஹதீஸ்களை விட திறமை ஒவ்வொரு ஹதீஸிலும் கிடைக்கின்ற நேரத்தில் இன்னைக்கு சம்பூர்ணமாக இந்த ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வுகள் அடிப்படையில் அன்றைக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையிலே இன்றைக்கு தெளிவாக அக்கு வேறு ஆணிவேராக இவைகள்லாம் மௌதுவன், இவைகள்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், இவைகளெல்லாம் பலவீனமான செய்திகள், இவைகள்லாம் முன்கரான வெறுக்கப்பட்ட மத்துருக்கான விடப்பட வேண்டிய செய்திகள், இவைகள் தான் சஹியானவை என்று பிரித்தறிந்து அடைகின்ற அளவுக்குள்ள ஒரு ஆற்றல் இன்றைக்கு சமுதாயம் பெற்றிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவேதான் நாங்கள் எதில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற அம்சத்தில் ஒவ்வொருவர்களும் இந்த ஒரு பேசிக்கு நிற்க வேண்டும். குர்ஆன் சுன்னா என்ற அடிப்படையில் நாங்கள் அனைவரும் அதில் ஒற்றுமைப்பட வேண்டும். அதில் தான் ஒரு சகோதரத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற இவ்வாறான மசாயில்கள், ஃபிக்ஹுடைய அடிப்படையில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளை அது ஆய்வின் அடிப்படையில் தீர்த்துக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தெளிவான அடிப்படையில் மார்க்கத்தில் எவைகளெல்லாம் தெளிவாக ஷிர்க்குகள் பித்அத்தில் சொல்லப்படுகிறதோ அவைகள் எல்லாம் விட்டு ஒழிக்கப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னாவோடு ஒரு சகோதரத்துவத்தோடு இருக்கின்ற ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டால் அந்த சகோதரத்துவத்தோடு உள்ள ஒரு சமுதாயம் தான் பலமுள்ள ஒரு சமுதாயமாக மாற்றப்படும். ஆகவே அன்புள்ள கொண்டவர்களே, இந்த குர்ஆனும் சுன்னாவின் அடிப்படையில் ஒன்று சேர்கின்ற சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருமண விடயத்தில் பெண் வீட்டாரினால் வழங்கப்படும் விருந்தை ஏற்கலாமா கூடாதா? ஒரு சில உலமாக்கள் இவ்விருந்தை ஏற்பதற்கான ஆதாரமாக 2 ஹதீஸை முன்வைக்கின்றனர். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் ஒருவரை நான் தன் சகோதரன் விருந்துக்கு அழைத்தால் அதை ஏற்று அவர் விருந்துக்கு செல்லட்டும். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸில் விருந்தின் முக்கியத்துவத்தையும் அதற்கு கட்டாயம் செல்ல வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. ஒருவேளை நாம் அந்த விருந்தை பித்அத் என்று மறுத்தால்
நமது குடும்பம் எம்மை பகைத்து கொள்ளும் அல்லது நல்ல தள்ளி வைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். இப்படி ஒரு பேசிக்கில் நம்ம ஒரு பெண் வீட்டுக்கு அழைச்சா போகணுமா அப்படின்னு போகக்கூடாதான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். பொதுவாக ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெண் வீட்டு விருந்து, மாப்பிள்ளை வீட்டு விருந்து அல்லது விசிட்டிங் ஒவ்வொரு ஊர்களில் பல மாதிரி மருதாணி சாப்பாடு அல்லது அதுக்கு முந்தின சாப்பாடு, இப்படி எல்லாம் பல சாப்பாடுகளுக்கு பல பேரை போடுறாங்க. திருமணம் என்று வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தாமுல் உருஸ், அதாவது இந்த திருமணத்துக்காக அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற விருந்துக்கு வலிமான்னு சொல்லப்படும். அரபுல வலிமான்னு சொல்லப்படும். அப்ப இந்த வலிமா என்ற ஒரு இந்த சுன்னாவை மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு சஹாபாக்களுக்கு கூட சொல்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாரார், ரசூலுல்லாஹ்விடத்தில் அவருடைய மஞ்சள் பட்ட ஆடையில கண்டவுடன் கேட்கிறாங்க, அவர் அன்றைக்கு விசேஷம் என்ன உங்களிடத்துல? அவர் சொல்றாங்க, இரவு திருமணம் முடிச்சுட்டேன். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவளையும் வலவு பிஷாத், ஒரு ஆட்டை சரின்னு செய், நீ சமைச்சோ அல்லது இப்படி ஒரு அடிப்போ நீ விருந்த குடு அப்படிங்கிறாங்க. ஒரு வலிமா கொடுக்கணும். அப்ப இந்த இந்த அடிப்படை நீங்க அதாவது சிந்திச்சு பார்த்தா, திருமணம் என்ற அடிப்படைகளில் இந்த சாப்பாடு ஒரு சாப்பாடு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் வலிமான்னு சொல்றோம். இந்த வலிமா யாரு கொடுக்கணும் என்றால் மணமகன் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட வேண்டும், பெண் தரப்பில் கொடுக்கப்படக்கூடாது. பெண் தரப்பிலிருந்து இந்த வலிமா என்பது பெண்கள் எடுத்து செய்கிற ஒரு சாப்பாடு அல்ல, மணமகன் அதை செய்ய வேண்டும். இப்ப இதுல ஒரு பிரச்சனை கண்டா, மணமகன் எடுத்து செய்கின்ற நேரத்தில் சில இடங்கள் என்ன செய்யறாங்கன்னா, பெண் வீட்டார் மணமகனுக்கு ஏதாவது உதவி செய்யறாங்க. அவர் கேட்கறதில்ல, இந்த சாப்பாடுல நீங்க ஒரு 10 சாணம் செய்றீங்க, நீங்க ஒரு 20 சாணம் செஞ்சுக்கோங்க. அவ 20 10ஓட சேர்த்து 20 30 சாண சாப்பாடு நீ வலிமா கொடுங்க என்று வந்து ஒரு மணக்கூடை, ஏதாவது மணக்கூடைன்னு இல்லாம ஒரு அன்பளிப்பா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அடிப்படையில் கொடுக்குறேன். அல்லது வேற வெளியாக்கள் குடும்ப உறவினர்கள் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து இந்த சாப்பாடுல ஒரு 50 சாணம் கொடுங்க, உதவி செய்யறாங்க, மாப்பிள்ளைக்கு உதவி செய்யறாங்க. இதுல எந்த தடையுமே இல்லை. இப்ப பெண் வீட்டுல இருந்து இந்த மாதிரி வாங்குறது தான் சீதனம். இன்னைக்கு அதிகமானவங்க இதை பிழையாக வழங்கப்பட்டிருக்கின்றால், ஆரம்ப காலங்களில் சீதனம் என்பது எப்படி வந்துச்சுன்னா, மாப்பிள்ளை தரப்புல இருந்து அதிகமா கேட்பாங்க, எங்களுக்கு இவ்வளவு தாங்க, இத்தனை பேர் நாங்க சாப்பாட்டுக்கு வருவோம், இவ்வளவு சாதனம் ஏற்பாடு செய்யணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அன்னைக்கு சீதனம் என்று சொல்லப்பட்டு இது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வலிமாக்கள் கொடுக்கப்படுகின்ற திருமணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிலை என்னென்றால், சில சாரால அப்படி அன்பளிப்பா கொடுப்பாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அங்கீகரிக்கப்பட்டது. நபிகளார் சஃபியார் ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ஹைபர் யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் அங்கு அதாவது ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்டவர்கள் தான் இந்த சஃபியார் ரலியல்லாஹு அவர்கள், அந்த தலைவருடைய மகள். இப்ப இவைய இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவை ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிச்சு கொள்றாங்க அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில். இப்ப திருமணம் முடிச்ச அடுத்த என்ன செய்யறாங்க, மறுநாள் என்ன செய்யறாங்கடா, சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட இருந்த பேரிச்சம்பழம், நெய் போன்ற அந்த பதார்த்தம் எல்லாத்தையும் எடுத்து நினைச்சாங்க, மிக்ஸ் பண்றாங்க. அவங்களோட உணவு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அதிகமான வலிமான மாப்பிள்ள தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்துறோமே. இதுல ஒரு பேசிக் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுக வேண்டும் என்ற அடிப்படையை புரிந்தா இதெல்லாம் சிக்கல் வராது. முதலாவது, இபாதத் வணக்க வழிபாடு என்ற விடயங்களில் அனுமதியை மாத்திரம் தான் பார்க்கணும். இப்ப உதாரணமா இபாதத்துடைய வணக்க வழிபாடுகள் நம்ம ஒரு பட்டியலை போட்டா இதுல அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். உதாரணமா 4 ரக்காத் இஷா தொழுதோம், 5 ரக்காத் தொழலாமா? இப்ப இதுல ரசூலுல்லாஹ் அனுமதியை தான் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் 4 ரக்காத் தான் இஷா தொழுதாங்க, 5 தொழல. அனுமதி என்ன? 4 தான். இப்ப ஒருவர் கேட்கிறார், 5 தொழுதா தடையா? இப்ப ஒரு கேள்வி, 5 தொழுதா தப்பா? நல்ல நன்மை தான், அதிகமா நன்மை தானே செய்யறோம், அப்படி கேட்கிறோமா இல்லையா? ஒரு ரக்காத்தை கூட்டினா என்ன, சுபோல 2 தான், வளமையா 2ஓட சேர்த்து ஒரு 4 தொழுவோமே, இப்படின்னு கேட்க. இதுல அடிப்படை என்ன? இபாதத்துடைய விடயங்களில் தடையை பார்க்க கூடாது. இப்படி செஞ்சுட்டு தடை இருக்கா அப்படி கேட்க கூடாது, அனுமதி இருக்கான. ரசூலுல்லாஹ் 4 தான் செஞ்சாங்க, 4 தான். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போனாங்களே, ரசூலுல்லாஹ் ரொட்டி சாப்பிட்டாங்களே, அது உலக வாரம், அது மார்க்கம் இல்லை. ஒட்டகத்துல போனது ரொட்டி சாப்பிட்டதெல்லாம் உலக வாரம். இன்னைக்கு ஒருவர் என்ன சொல்றார், ரொட்டி தான் தின்னணும், சோறு தின்னக்கூடாது. இதுக்கு நம்ம என்ன கேட்போம், இது வணக்க வழிபாடு இல்லையே, உலக வாரம். இதுல தடை இருக்கான பாப்போம். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல மாத்திரம் தான் போக சொன்னாங்களா? ரொட்டி மாத்திரம் தான் சாப்பிடுங்க சொன்னாங்களா? அப்ப இது தடை இல்லையே. அப்ப தடை இல்லாத பொழுது அதை அனுமதியா எடுக்கப்படாது. நம்ம என்ன செய்யணும், அப்ப தடை இல்லாத பொழுது அதை அன்றைக்கு அந்த ஒட்டகம் தான் வாகனமாக இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை தடுக்கவும் இல்லை, வேற வாகனங்களில் போகலாம் என்று ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், பின்னால் பல படைப்புகள் உருவாக்கப்படும் என்று. அதனால இந்த வலிமால நீங்க என்ன செய்யணும் என்றால்,
வலிமா சாப்பாட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஒரு வணக்கமாக ஒரு சுன்னாவாக சொல்கிறார்கள். இது ஒரு சுன்னத், ஒரு மாப்பிள்ளை திருமணத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு விருந்து. அதனால தான் இஜாபத்து தாவா, ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5ன்னு சொல்லி அதுல உண்டா என்ன செய்யறாங்க, இந்த இஜாபத்து தாவா. ஒருவர் தும்பினா அவருக்கு பதில் சொல்லணும், சலாம் சொன்னா பதில் சொல்லணும், ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணும். இதே போல ஒருவர் விருந்துக்கு அழைத்தா போகணும்னா அந்த விருந்து என்ன, இந்த மாதிரி வழிமாக்களுக்கு ஒருவர் அழைச்சா போங்க என்றாங்க. இதுக்கு ஆதாரமா இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவரை விருந்துக்கு அழைக்கப்பட்டால், வலிமா விருந்துக்கேன்னு சொல்றாங்க, அழைக்கப்பட்டா நீங்க நோன்பாளியாக இருந்தாலும் அங்க போங்க, போய் ஃபல்யுஸல்லி அவருக்கு அவனி துஆ செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ். நோன்பாளியாக இருந்தாலும் போகணுமா, கட்டாயம். ஏனால் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதாவது சஹாபா ரோட்ல தன்னுடைய குடும்பத்தோடு சில சஹாபாக்கள் சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க போயிட்டு வாரீங்க? ரசூலுல்லாஹ் கூட சொல்லாத சாப்பாடு நடந்தீங்க. கேட்கிறாங்க, இது முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்ட செய்தி, எங்க போயிட்டு வாரீங்க? நான் ஒரு விருந்து வலிமாக்கு போயிட்டு வரோம். அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானா, துஆ செய்யறாங்க. வலிமா போயிட்டு வரவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அப்போ இது உண்மையிலேயே இந்த சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், இது ஒரு சுன்னா. ஆனால் இது ஒரு ஆண் தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டியது. ஆண் தரப்பிற்கு தான் இது ஒரு பொறுப்பாக சாட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நம்ம நன்கொடையாக கொடுத்து செய்யப்பட்டால் அது தவறில்லை. ஏனென்றால் அன்றைக்கு மானிய அடிப்படையில் அன்றைக்கு யாருக்கு மகர் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்ல இருந்து கொடுக்கப்படும். பைத்துல் மால்ல இருந்து மகர் கொடுக்கப்பட்டு திருமணம் முடிக்கப்படும். அதுதான் இன்றைக்கு சவுதி அரசாங்கம் என்ன செய்யுது, தனக்கு யார் குமர்கள், ஆண் குமர்கள், இப்ப இன்னைக்கு பெண் குமரத்தை நம்ம குமர் என்றோம், ஆண் குமர்கள் சவுதியில் இருக்கிறான், அவங்களுக்கு மகர் கொடுக்க முடியல, உடனே செய்வாங்க பைத்துல் மால் பாஸ் பண்ணி நீ திருமணம் முடியுமா. அப்ப இந்த ஒரு நடவடிக்கை அன்றைக்கு பைத்துல் மால்ல இருந்து நிதி கொடுக்கப்பட்டு மகர் கொடுக்கப்பட்டு வழிமாக செய்யப்படுற அளவுக்கு எல்லாம் இருந்தது. அது அன்புள்ள இஸ்லாமிய சோர்களே, இந்த கேள்வி என்னன்னு அவர் கேட்கிறார், பெண் வீட்டு விருந்து இதில் நம்ம போகலாம். பெண் வீட்டு விருந்து நீங்க என்ன பேரை போட்டாலும் ஆம்புல அந்த திருமணம் முடிக்கின்றவர் தன்னுடைய பொறுப்பில் மகரை கொடுத்து அவர் என்ன செய்யறார், நான் வலிமா கொடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு லொகேஷன் எல்லாம் தேவை. மிச்சம் பேர் லொகேஷன்ல நிக்கிறது. என்ன லொகேஷன், இங்கதான் செய்யணும். எங்க செய்யணும், மாப்பிள்ளை வீட்டுல தான் செய்யணும், பொண்ணு வீட்டுல சாப்பாடை செய்யக்கூடாது. நம்முடைய செலவுல மாப்பிள்ளோட சிறுசாடுவீங்க, பொண்ணு விடல விசாலமாயிக்கு காணி பூமியோட இருக்குது, அங்க ஒண்ணு என்ன செய்யறோம், நம்மளோட செலவுல வலிமா